ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ரோட் டு ஸ்பிளண்டரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷாவ்லிங் திங்யூ கிட்ட எதுக்காகமா என்னதுல கோத்து விடுற, என்ன பாட்டுக்கு விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்க, ஆம்பளை இல்லாம ஒருத்தங்க யாராலையுமே ஒரு பொண்ணால தனியா எதுலயும் இன்வால்வ் ஆக முடியாது பொலிட்டிக்கல் மேட்டர்ல, அதனால்தான் உன் ஹெல்ப் இல்லைன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஷாவ்லிங் பாக்குறான், இவளுக்கு ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு, தனியா இவளால எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் பாவமா தான் இருக்கு. கீழே வேகமா இறங்கிட்டு, சரி உனக்கு என்னதான் பிளான் இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற, எதுக்காக அந்த பெரிய ஆளுங்க கூட நம்ம சேரணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்க, அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அதான் பட்டத்து இளவரசன்னு சொல்லிட்டேன்ல, அவங்கள மாதிரி ஆளுங்க, பவர்ஃபுல்லான ஆளுங்க, நம்மள மாதிரி பவரே இல்லாத ஆளுங்க கூட இருந்தாதான் நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம அவருக்கு இந்த கேஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தோம்னா என் பேரை மறுபடியும் அவர் காப்பாத்துவாருல்ல. அவங்க பண்ணுவாங்க, இவங்க ஏமாத்திடுவாங்க, இவங்க கொலை பண்ணிருவாங்கன்னு நினைக்காம தைரியமா வாழலாம்ல. அதே மாதிரி இந்த யூஜிங்கோட அம்மா கூட என்ன ஒரு ஏதோ துச்சமா நினைச்சு என் பையனுக்கு துணை பொண்டாட்டியா வா அப்படின்னு மட்டமா பேச மாட்டாங்கல்ல. இதுக்கெல்லாம் தான் நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷாவ்லிங்குக்கு இவளை பாக்கிறதுக்கே பாவமா இருக்கு. இரு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, நீ உண்மையாவே கடல் கொள்ளக்காரனா ஆகணுமா இல்ல தலைவன் ஆகணுமான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திங்கியூ கேட்க, ஷாவ்லிங் சீரியஸா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு பக்கம் பார்த்தா ஷாவ்லிங் ஒருத்தன் அமுச்சு வச்சான்ல, என் கூட இருக்கிற ஆளுங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு. அந்த ஆள் வேகமா வரான். அந்த ஷாவ்லிங் பைய சரியான பொறுக்கி ஏமாத்திட்டான். அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாமே அவனை கொல்ல வந்தவங்க தான், அவங்கள போய் என்ன புடிக்க வச்சுட்டான்னு சொல்லிட்டு அவர் சீரியஸா பேசிட்டு இருக்க. ஷாவ்லிங் வேகமா எட்டி பாக்குறான். ஃப்ராடு நாயே, உனக்கு என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு இவர் கத்த ஆரம்பிக்க, ஃப்ராடு கிடையாது, இனிமே அவர் தான் உன் டீம்மேட்டு, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல இவருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஷாவ்லிங் உங்க கூட அபிஷியலா சேர்ந்துட்டான் போல. இங்க இன்னொரு பக்கம் மாமியார் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு யாக்கி பயந்துட்டு இருக்கா. போச்சு, யூஜிங்க பாக்கணும், சீக்கிரமா கூட்டு வா அப்படின்னு வேலைக்கார பொண்ணுகிட்ட கூப்பிட விடுறா. யூஜிங் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, நீங்க நேத்து நைட்டு தூங்கிட்டு காலைல எந்திரிக்க முடியாம எந்திரிப்பீங்கல்ல, அதுக்கு காரணம் உங்க ட்ரிங்க்ல வந்துட்டு நான் தான் ஒரு மருந்த கலந்துட்டேன், மயக்க மருந்த. ஏன்னா உங்களுக்கும் திங்கியோக்கும் சேர்ந்து கலந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு உங்க அம்மா ஐடியா பண்ணாங்க. ஆனா திங்கியோவை உங்களுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்தினால அந்த பொண்ணை நான் கழட்டி விட்டுட்டேன். என்ன தப்பு ஏதாவது பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, உங்க அம்மா என்ன கூப்பிட்டு திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கி அப்படியே ஆழ ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் யூஜிங் பாத்துட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஏன் மனசுக்காக இந்த அளவுக்கு நீ யோசிச்சிருக்கல, நான் போறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு போயிடுறான். நான் கூப்பிட்டது யாக்கிய, நீ வந்திருக்க, உன்னை எந்த அளவுக்கு தாண்டா அவ மயக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா, எனக்கு யாக்கியை பிடிச்சிருக்கு, அவளை இதுக்கு மேல ஹர்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம திங்கியோவை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவள மாதிரி ஒரு கிரிமினல் கூட எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கலன்னு சொல்லியும் கேட்காம எவ்வளவு தைரியம் தான் அவளையும் என்னையும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிருப்பீங்க, ஏமா அப்படி பண்றீங்கன்னு கேட்க, உனக்கு இருக்கிற எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல இருந்து, நீ படிச்ச ஒவ்வொரு மாஸ்டர்ல இருந்து எல்லாரையும் நானே உனக்காக செலக்ட் பண்ணேன், உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு மறுபடியும் யூஜிங்கோட அம்மா கேட்க, நான் படிச்சது எல்லாமே உங்களோட கைடன்ஸால தான். ஆனா எப்பயுமேமா ஒரு விஷயம் வந்துட்டு அம்மா கிட்ட இருந்து தள்ளி போகும்போது தான் அந்த குழந்தை பயங்கரமா வளர ஆரம்பிக்கும். நிழலுக்குள்ளேயே வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு அறிவே எதுவும் இருக்காது. இதுமே நான் எக்ஸாம் எழுதுனா தானே, நான் எழுதவே இல்லம்மா, என் கையை நானே உடைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து உடைச்சுக்கிறதுக்கு யூஜிங் போயிட்டு இருக்கான். அவங்க அம்மா சீக்கிரமா அவன் கையை பிடிச்சிட்டு, இல்ல நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இனிமே உன் இஷ்டத்துக்கே ஒண்ணு விட்டுடுறேன்னு. இங்க பார்த்தா நம்ம பட்டத்து இளவரசர் முன்னாடி திங்கியூ ஷாவ்லிங் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஷாவ்லிங் கொஞ்சம் நக்கலாவே இருக்கான். பட்டத்து இளவரசன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பெரிய கிஃப்டா கொடுப்பேன். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடி, ஒரு பையனுக்கு திறமை அதிகமா இருக்கு, பொண்ணுக்கு அறிவு அதிகமா இருக்கு, பக்காவா இருக்கு ஜோடின்னு சொல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சம்மதிக்கிறேன்னு ஷாவ்லிங் சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கிரவுன் பிரின்ஸ்க்கு வணக்கத்தை போடுறாங்க. திங்கியூ நேரா யூஜிங்கோட அம்மா கிட்ட போயிடுறா. இந்த மாதிரி உங்களோட சொந்தக்கார பொண்ணு இல்ல ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டிக்குள்ள என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் புது பேரோட, அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதுல நல்லது நடக்கும்னு சொல்ல, உப்பு கொள்ளையக்காரங்களோட பாட்டுல இருந்து எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் எதுக்கு உங்ககிட்ட இப்ப டீலிங் போடணும்னு சொல்லிட்டு யூஜிங்கோட அம்மா கேக்குறாங்க. இப்ப கிரவுன் பிரின்ஸே எங்களை ஹெல்ப் பண்ற சொல்லி கை கோத்திருக்காரு, இப்ப உங்களுக்கும் அதுல ஒரு பங்கு வேணும் அப்படின்னா நீங்களே எங்க கூட கை கோத்துக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இப்ப யூஜிங்கோட அம்மாவையே திங்கியூ மிரட்டுற நிலைமைக்கு வந்துடுறா. அப்புறம் அந்த கிரவுன் பிரின்ஸோட ஒருத்தர் இருப்பாரு, அவரு திங்கியூ ஷாவ்லிங் யூஜிங்கோட அம்மான்னு சொல்லிட்டு 4 பேரும் டீல் பேசிட்டு இருக்காங்க. திங்கியூ சொல்லிட்டு இருக்கா, இந்த சொசைட்டில ஒரு பெரிய ஆளா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுங்க. யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவரோட ஒய்ஃப் தான் இந்த உப்பு கொள்ளைக்காரங்க கிட்ட எல்லாம் சீக்கிரம் டீலிங் பேசிட்டு எக்கச்சக்கமா பணத்தை கொள்ளையடிச்சு குடும்பத்துக்கு சேர்க்கிறாங்க, அவங்க கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா திங்கியூ இந்த ஊருக்குள்ள அபிஷியலா வரா.
முன்னாடி நம்ம ஷாவ்லிங் இருக்கான்ல, எப்பவுமே உப்பு கொள்ளைக்காரனா இருப்பான். ஆனா ஒரு உப்பு மெர்ச்சன்ட், அதாவது உப்பு வியாபாரிலாம் அந்த காலத்துல ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. உப்பு வியாபாரியா மாறி உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு எப்பயாவது வந்திருக்கியா அப்படின்னு சானியா கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் வேற கதை, இப்ப வர்றது ரொம்பவே புதுசு அப்படின்னு நம்ம திங்கியோ சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப ஷாவ்லிங் போகும்போதே அவனை தேடி, அவன் கிட்ட இருக்க அந்த டோக்கன் இருக்குல்ல, அதை தேடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் தான் அந்த உண்மையான உப்பு கொள்ளைக்காரர் இருக்கான ஹெட், அவனோட மெயின் அசிஸ்டன்ட் தான். ஷாவ்லிங் அதை நோட் பண்றான். அப்படியே லைட்டா கண்டுக்காத மாதிரியே போயிட்டு இருக்கான். ஒரு கடையில வேணும்னே சென்னோட போயிட்டு வெயிட் பண்ணிட்டு, நடுவுல ஒரு தெரு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஆளரவமே இல்லாத தெருக்குள்ள போறான். அந்த அசிஸ்டன்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டு வேகமா எந்த இடத்துக்கு ஷாவ்லிங் வந்தானோ வர, அந்த இடத்துல ஆளே இல்ல, ஒட்டு மொத்தமா இடம் காலியா இருக்கு. பார்த்தா ஒரு பக்கம் கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு வந்து புடிச்சிட, இன்னொரு பக்கம் மத்த ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. கிரவுன் பிரின்ஸோட ஆளுங்க எல்லாம் சண்டை போட்டு பாக்குறான் அந்த பையன் அசிஸ்டன்ட். ஆனா அவனால ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை போட முடியல. நல்லா மாட்டினதுக்கு அப்புறமா ஷாவ்லிங் அங்க வரான். கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜெயில் மாதிரி இருக்கு, அங்க கூட்டு போயிட்டு, எனக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணனா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு ஷாவ்லிங் சொல்றான். நீ சாகணும், அதான் எனக்கு வேணும்னு அந்த அசிஸ்டன்ட் வேற கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த டோக்கன் வேணாமா, அப்ப இதை நெருப்புல போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனை நெருப்புல போட, அசிஸ்டன்ட் உயிரையே பணயம் வச்சு நெருப்புல இருந்து தட்டி எல்லாம் விட்டு அந்த டோக்கன் எடுக்கிறாரு. அப்போ அந்த டோக்கன் உனக்கு அவ்வளவு முக்கியம் உயிரை விட, அது உண்மையான டோக்கன் கிடையாது, ஃபேக்கு. இதோ உண்மையான டோக்கன் என் கையில இருக்கு, இதை நான் உனக்கே கொடுத்துடுறேன். ஆனா எனக்கு ஒரு சில ஹெல்ப் எல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் கேட்டுட்டு இருக்கான். டோக்கன் இருந்தா போதும், நான் உனக்கு என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு உண்மையான அந்த உப்பு கொள்ளைக்காரனோட குடோன்லாம் இந்த ஊருக்குள்ள நிறைய மறைஞ்சு கிடக்கு. அந்த மாதிரி குடோன்கெல்லாம் நேரா கூட்டு வந்துட்டு இருக்கான். எல்லா குடோனையும் காட்டுறான். ஒவ்வொரு இடத்துலயும் கிட்டத்தட்ட 30,000 கிலோ மாதிரி உப்பு மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த வழியா உப்பெல்லாம் கொண்டு வருவாங்க, யாரெல்லாம் அந்த உப்பு கொள்ளைக்காரனுக்கு வேலை பாக்குறாங்க, எவ்வளவு காசு வருது, எல்லா விஷயத்தையுமே ஷாவ்லிங்க கிட்ட அவன் சொல்லிடுறான், கொடுத்துடுறான். இப்போ எக்கச்சக்கமான காசு, நிறைய உப்பு, நிறைய வேலைக்காரங்கன்னு ஷாவ்லிங்க்கு நிறைய கிடைச்சிடுறாங்க. டோக்கனை கொடுத்து இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அந்த அசிஸ்டன்ட் வாங்கிக்கிறான். இந்த டோக்கனை வச்சுதான் அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமா. அதே மாதிரி டோக்கனை யூஸ் பண்ணி அந்த அசிஸ்டன்டோட அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு வந்துற, அந்த அசிஸ்டன்ட் வேகமா ஷாவ்லிங் காலையும் திங்கியோ காலையும் விழறான். என் அம்மாவை உப்பு கொள்ளைக்காரன் புடிச்சு வச்சுட்டு என்ன அவனுக்கு வேலை பார்க்க வச்சான். என் அம்மாவை மறுபடியும் நான் பாப்பேன் நினைக்கவே இல்ல. என் அம்மாவை மறுபடியும் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஒரு 3 வருஷம் நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஷாவ்லிங் பாக்குறான், 3 வருஷம் எல்லாம் வேலை பார்க்க வேண்டாம், இந்த கேஸ் முடிகிற வரையும் எங்க கூட இருந்தா போதும், தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை பாத்துக்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம். திங்கியூ கிட்ட சானியான்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கா, அவ பாத்துக்குவா அப்படின்னு ஷாவ்லிங் சொல்ல, எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த பையன் கெட்ட பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு திங்கியூ அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஷாவ்லிங்கே வெக்க வந்து வெளியே வேகமா ஓடி போய் நின்னுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம திங்கியூ அவங்க அம்மாக்கு மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி நார்மல் லைஃப் எனக்கு சரிப்பட்டு வராது போலமா, ஒரு அட்வென்ச்சரை பார்த்து போறேன், ஷாவ்லிங் நல்ல பையன் தான், நீ என்னை பத்தி கவலைப்படாத அப்படின்னு எழுதி வச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் திங்கியும் ஷாவ்லிங்கும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து முக்கியமா நிறைய விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உன்கிட்ட ஆளுங்க இருக்கு, காசு இருக்கு, உப்பு இருக்கு, யான் மேடம் இருக்காங்கல்ல மினிஸ்டரோட ஒய்ஃப், அவங்கள போய் பார்க்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த யான் மேடம் காட்டுறாங்க. இந்த லேடி என்ன பண்ணுவானா, இவகிட்ட இப்போ நம்ம ஷாவ்லிங்கோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல, அவன் கூட வந்துட்டு இருக்கான், அந்த டீம்ல முன்னாடி வேலை பார்த்தவன். இந்த லேடிக்கு கனவுல ஏதாவது ஒரு கிராண்டான பொருள் வந்ததுன்னா அது அப்படியே வர கொள்ளைக்கார ஆளுங்க கிட்ட, அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி என் கனவுல ஒரு பொருள் வந்தது, தங்கம் வந்தது, வைரம் வந்ததுன்னு சொல்லுவா போல பெருசு பெருசா. அதை கொண்டு வந்து யாரெல்லாம் அப்படியே கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட உப்பெல்லாம் வாங்கி மறைச்சு வச்சு பதுக்கி வச்சு வியாபாரம் பண்ணி நிறைய காசு சேர்ப்பா போல. எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கா. அதே மாதிரி நம்ம ஷாவ்லிங்கோட ஆளும் அவகிட்ட போயிட்டு எக்கச்சக்கமா எதையோ விக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நிறைய காசு ஷாவ்லிங்க்கு கிடைக்குது. அந்த காசெல்லாம் கொண்டு வந்து திங்கி விட்டு கொடுத்துடுறான். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும், அந்த யான் லேடி இருக்கால அவகிட்டயும் நம்ம நிறைய உப்பெல்லாம் வித்து நிறைய காசு சம்பாரிச்சிட்டோம்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ இதுக்கு மேல உப்பு கொள்ளைக்காரனா இருக்காம உப்பு வியாபாரியா இருக்க கத்துக்கணும் அப்படின்னு. உப்பு வியாபாரியா இருக்கிறதுக்கு எப்படி கத்துக்கிறது அப்படின்னு ஷாவ்லிங் கேட்டுட்டு இருக்கான். எவ்வளவுதான் பெரிய பொருள் வந்தாலும் அதை பார்த்து உனக்கு இம்ப்ரெஸே ஆகக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கையில நீ பார்த்தது எல்லாமே கிராண்ட் ஐட்டம் மட்டும்தான். சாதாரண பொருள் எப்படி இருக்கும்னு கூட உனக்கு தெரியாது. எவ்வளவு காஸ்ட்லியா எவ்வளவு குட்டா ஒரு பொருள் இருந்தா கூட அதுலயே நீ குறை கண்டுபிடிக்கணும். இந்த டீயை ஊத்துறதுல அதுல கூட உனக்கு ஒரு கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்படியான்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் கேட்டுட்டு இருக்கான். இப்படி இல்லடா நல்லா பொண்ணுன்னு சொல்லிட்டு கையெல்லாம் புடிச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஷாவ்லிங்கே ஒரு மாதிரி கூச்சமாயிடுது, திங்கியூ இவ்வளவு க்ளோஸ் அப்ல வந்திருக்குது. அதே மாதிரி நம்ம திங்கியூவும் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றா, வர வர மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துடுறா. ஷாவ்லிங் பாத்துட்டு இருக்கான், எதையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆக கூடாது. அதுக்கப்புறமா எப்படி நடந்துக்கணும்னு கேட்க, இல்ல பாரு நீ நான் பேசுறதுலாம் எனக்கு புரியல, எனக்கு பேசாம நீ செஞ்சே காட்டிறேன் அப்படின்னு ஷாவ்லிங் சொல்ல, நான் கிடையாது பெஸ்ட் ஜென்டில்மேன், பயங்கர கிராண்டான ஜென்டில்மேன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத யார்கிட்ட தெரியுமா கத்துக்கிற, கிரவுன் பிரின்ஸ் இருக்காருல அவரை போய் பாரு, அவரை கத்துக்கோன்னு சொல்லிட்டு திங்கியும் ஐடியா குடுக்குறா.
ஷாவ்லிங் போய் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். கிரவுன் பிரின்ஸ் நடக்கிறது, ட்ரெஸ் பண்றது, எழுதுறது, முகத்தை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா கிரவுன் பிரின்ஸ பார்த்து அந்த ஜென்டில் மேனிசம் அப்புறம் ரிச்னஸ் சொல்லிட்டு அத்தனையும் கத்துக்கிறான். கத்துக்கிறது மட்டும் இல்லாம ஷாவ்லிங் அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டு கெத்தான ஒரு ஆளா அவனோட முகத்தை அவனே மாத்திக்க ஆரம்பிக்கிறான். ஒரு இங்கு கல்லு வாங்குறதுக்காக போயிருக்கான். கல்லு பயங்கர காஸ்ட்லியா. என்னையா அது, அங்கங்க ஓட்டையா இருக்கு, தட்டுனா வர சத்தமும் இனிமையா இல்ல, இதெல்லாம் ஒரு கல்லான்னு கேட்க, இது இருக்கிறதுலே காஸ்ட்லிங்க, இதுக்கும் மேல கடையில ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, ஆனா அது 5000 காசு வருங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கிருந்து சென்னு வந்து எங்க பாஸ்க்கு 5000 காசுலாம் ஒரு மேட்ரே இல்ல, கொண்டு வந்து கூடியான்னு இருக்கிறதுலே அந்த காஸ்ட்லியான எங்க கல்ல வாங்கிட்டு இருக்கான். அங்கிருந்து போகும்போது ஒரு கடையில திங்கியோட அசிஸ்டன்ட் போன இருக்கால சானியா, அவ உள்ள போயிட்டு இருக்கா. அத பாத்துட்டு ஷாவ்லிங் நேரா உள்ள போயிட்டு, என் ஒய்ஃப்க்கு இந்த பட்டு துணி புடிச்சிருக்கான்னு கேட்க, இது ஹோஷோ சில்க்குங்க, இந்த ஊர்லயே கொஞ்சம் தான் வந்திருக்கு, எங்க கடையில மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல, ஹோஷோ சில்க் எங்கெல்லாம் இருக்கோ உங்க கடையில எல்லா பண்டலையும் என் ஒய்ஃப்க்கு கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு ஷாவ்லிங் சொல்லிட்டு இருக்கான். ஒரு துணி தைக்கிறதுக்கு ஒரு பண்டல் ஆகாதுங்க அப்படின்னு ஆளுங்க சொல்ல, என் பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான் அந்த ஹோஷூ சில்க் பிரமாதமா இருக்கணும், அவகிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேற யார்கிட்ட இருக்க கூடாது, வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்ல கடைக்காரங்களே வாய பொழந்துட்டு பாக்குறாங்க. அவ்வளோ செக்கு கொடுத்துட்டு இருக்கான். நம்ம திங்கியூக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போது, இதுக்கு மேல அந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தாலே அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும். ஷாவ்லிங்குக்கு லேசாத ஐடியா கொடுத்தேன், ஆனா அவனே பின்றான் பாரு அப்படின்னு திங்கியூ பேசிட்டு இருக்கா. ஷாவ்லிங் ரோட்ல நடந்தாலே இவரான்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஆளுங்களும் இப்ப ஷாவ்லிங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த பட்டத்து இளவரசனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அதெல்லாம் பாத்துட்டு போயிட்டு காசை தனியா செலவு பண்றாங்க. விட்டா நம்ம ராஜா காசையே கூட செலவு பண்ணிருப்பான் போல, வேண்டாங்கன்னு சொல்ல அவனை நம்பு, அவன் என்ன பண்றானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸோட ஆளு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா நம்ம திங்கியூ வெளியே ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கும் போது அந்த யான் மேடம் இருக்கால மினிஸ்டரோட ஒய்ஃப், அவ ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. திங்கியூ வண்டியில இருந்து இறங்கி யூ மேடம் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்க. உங்க வீட்ல ஃபங்க்ஷன் ஆமா, உங்க பர்த்டே வருதான், உங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் யூ மேடமே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஓ நீதான் அந்த பொண்ணாமா அப்படிங்கிற மாதிரி யான் மேடம் பாத்துட்டு யூ மேடம் கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அடுத்து யூ மேடம் நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க மருமகளை கூப்பிட்டு, இங்க பாரு, யான் மேடமோட வீட்ல ஃபங்க்ஷன் வருது, பர்த்டே ஃபங்க்ஷன், எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, கூடவே திங்கியூவையும் கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா இந்த தடவை எனக்கு பதிலா நீ போகணும்னு நான் ஆசைப்படுறேன். திங்கியூக்கு எப்படி ஒரு இடத்துல பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே தெரியும், அவங்க பாட்டி அவளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க, உனக்கு அந்த மாதிரி பக்காவா சொல்லி கொடுக்க ஆள் இல்லனா கூட நீ ரொம்ப டீசென்டான பொண்ணு, அமைதியான பொண்ணு, ஒன்னே ஒண்ணுதான் நான் உனக்கு ஃபர்ஸ்டா சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நதி ஓடும் போது எது ஃபர்ஸ்ட் போகுது அப்படிங்கறத பார்த்து அதோட வெற்றி அடையிறது இல்ல, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த ஃப்ளோ தான் அந்த நதியோட வெற்றியை தீர்மானிக்குது. சோ ஃபர்ஸ்ட் வரணும்னு பார்க்காத, கன்சிஸ்டன்சிய மனசுல வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு இதான உனக்கு சொல்லி கொடுக்குற ஃபர்ஸ்ட் பாடம்னு சொல்ல, தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு யாக்கி அங்கிருந்து கிளம்புறா. என்ன இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு வேலைக்கார லேடி கேட்க, வேற வழி இல்ல, நம்ம சொல்லி கொடுத்த அந்த பொண்ணை திறமையா மாத்தலாம், நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணு தானே அப்படின்னு யூ மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஆனா தனியா யாக்கி போயிட்டு நானும் திங்கியும் போனா அவளதான் எல்லாரும் மருமகளா நினைச்சுப்பாங்க, நான் மட்டமாயிருவேன், நான் ஏதாவது பெஸ்டா கிஃப்ட் கொடுக்கணும், நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்க, காசு கொஞ்சம் தான் இருக்கு, அது பத்தாது, அப்பாவோட ரேர் கலெக்ஷன் புக் எல்லாம் என்கிட்டதான் இருக்கு, 10 பெட்டி இருக்கு, அதுல 3 பெட்டி குறைஞ்சா யாராலையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு கொடுக்க வேண்டிய டவுரி தானே, இந்த 3 பெட்டி எடுத்துட்டு போய் வித்துரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன் வேலைக்கார பொண்ணு சொல்றா. ஏன் இஷ்டம், நான் என்ன வேணா பண்ணுவேன்னு யான் மேடம்க்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக அவ எல்லாத்தையும் 3 பெட்டியை வித்துடுறா. இன்னொரு பக்கம் ஷாவ்லிங் திரும்ப வரான். ஏதோ சமைக்கிறதுக்கு ஸ்பெஷலா நண்டு கொண்டு வந்துட்டு இத போய் சமைங்கன்னு சொல்றான். திங்கியூக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது தெரியாதனால கன்ஃபியூஷனா இருக்கான்னு சொல்ல, ஷாவ்லிங் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு காஸ்ட்லி எதையாவது கொடுக்க வேண்டியதானு கேட்க, யான் மேடம் கிட்ட எக்கச்சக்க காசு இருக்கு, நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தணும்னா காசை சரி பண்ணவே முடியாது, வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு திங்கியூ சொல்லிட்டு இருக்கா. என்னதோ சமைக்கிற வாசம் உள்ள அடிக்குதுன்னு கேட்க, ஷாவ்லிங் பாக்குறான், இப்ப உப்பு கொள்ளக்காரங்க ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல்குள்ள வந்துட்டாங்கிறதால பெஸ்டா இருந்த உயிர் நண்டு எல்லாத்தையும் ஊருக்குள்ள கொண்டு வர சொல்லிருந்தாங்க, நான் தான் உனக்கு சமைக்க சொல்லிருக்கேன்னு சொல்ல, நம்ம திங்கியூக்கு சூப்பர் ஐடியா வருது, கலக்கிட்ட செம்ம மாஸ் பண்ணிட்ட அப்படின்னு. யான் மேடமோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு செக்ரட்டரியில இருந்து நிறைய பேரோட ஒய்ஃப் எல்லாம் உள்ள வராங்க, பெரிய பெரிய அதிகாரிகளோட ஒய்ஃப், பணக்காரங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த இடத்துக்கு யாக்கியும் வந்து இறங்குறா, திங்கியும் வரா. இப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் ஆக்ட் பண்றாங்க. ஏன்னா யூ மேடம் யாக்கி எனக்கு வரப்போற மருமக, அவளோட ஃப்ரெண்டு தான் இந்த திங்கியோன்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோடியூஸே பண்ணி வச்சிட்டு இருக்கா போல. சோ அந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல தான் உள்ள வராங்க. யாக்கி வெளியே வந்துட்டு நான் தான் முதல்ல உள்ள போகணும், நீங்க இரு அப்படின்னு திங்கியோவை வெளியவே நிக்க வைக்கிறா. உள்ள போறா. யாக்கி சாதாரண குடும்பத்து பொண்ணுன்னு உள்ள இருக்கிற அத்தனை பேரும் மட்டமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பெருசா கண்டுக்கவே இல்ல. யூ மேடமோட மருமகளாமா நீனு, மாஸ்டரோட பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் கிஃப்டா இத கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப ரேரான ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிராணி போடுற தூபம்,
பிகோனியா மரத்தால பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கா. அத பாத்துட்டு யான் மேடம் எக்ஸ்பிரஷனே கொடுக்கல. மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு இத்தனை சாம்பிராணி தூபம் வந்திருக்கு, முன்னாடி ரூமுக்கு தான் ஒண்ணு வைக்கலான்னு பார்த்தா இப்ப வாசல்ல ஒரு அடிக்கு ஒண்ணு வைக்கலாம் போலயேன்னு சிரிக்கிறாங்க. அவ்வளவு ஒரு கம்மியான கிஃப்ட தான் இவன் வாங்கிட்டு வந்திருக்க எல்லாரும் அவ்வளவு பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கிக்கு இப்பதான் புரியுது. என் ஃப்ரெண்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு திங்கியுவை கூப்பிட்டு விடுறா. திங்கியுவை பார்த்ததும் இது அந்த ஹோஷூ சில்க் தானே, இருக்கிற யாரையுமே போட விடாம எல்லா சில்கையும் நீங்களே வாங்கிட்டீங்கன்னு அங்க இருக்கிற பணக்கார லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்க புருஷன் கலக்குறாரு, சாரி கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ஷாவ்லிங் தானே அவர் பேருன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன கிஃப்ட் உங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்க அப்போ உடனே யான் மேடம், கேள்விப்பட்டேன் சமையல சாப்பிடும் போது உங்க கிஃப்ட பிரசன்ட் பண்ண போறாங்களாமே, இதை சாப்பிடுறதுக்கு கிஃப்ட் வச்சிட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு சொல்ல எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்காடுறாங்க. நம்ம திங்கியோட சார்பா நண்டு ஸ்பெஷல் நண்டு வருது. நண்டை எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நண்டு வருதா, இவ்ளோ வாசமா நண்டை நான் பார்த்ததே இல்லையே 4 ஆளுக்கு சொல்ல. ஏன்னா நீங்க ஊருக்குள்ள இருக்கதால, கடல் பக்கத்துல இல்லாதனால தூரமா வந்து செத்த நண்டை தான் கொண்டு வந்திருப்பாங்க ஐஸ்ல வச்சு. அதுல இந்த அளவுக்கு வாசம் வராது. ஆனா அது எல்லாமே உயிரோட புடிச்சிட்டு வரப்பட்ட ஃப்ரெஷ் நண்டு. சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைய உயிரோட இருந்ததுன்னு சொல்ல, ஒரு பெட்டி நிறைய கொண்டு வந்தா கூட இங்க வரதுக்குள்ள நிறைய நண்டு இறந்து போயிருமே நாங்க ஆளுங்க கேக்குறாங்க. திங்கியும் பாக்குறா, அப்ப நான் ஒரு பெட்டி கொண்டு வரக்கூடாது, ஒரு 100 பெட்டி கொண்டு வரணும், இல்லன்னா ஒரு கப்பல் நிறைய கொண்டு வரணும். அதுல எத்தனை நண்டு உயிரோட இருக்கோ அதெல்லாம் நம்ம வச்சுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் புருஷன் உப்பு வியாபாரி, அவருக்கு நிறைய பிசினஸ் எல்லாம் இருக்குங்கிறதால இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளை பார்த்து எல்லாம் வாய பொழுதுட்டு, உன் புருஷனா ஷாவ்லிங் தானே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. விருந்தும் முடியுது. அங்க இருந்து கிளம்பி வரும்போது மழை பெஞ்சு வாசல்லாம் தண்ணியா இருக்கு. கரெக்டா ஷாவ்லிங் அங்க வந்துடுறான். திங்கியூ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில கால் வைக்காத, அழுக்காயிர போகுது ட்ரெஸ்ன்னு திங்கியூவை உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு வண்டி கிட்ட போய் இறக்க ஒட்டுமொத்த குரூப்பும் இந்த பையன் சக்சஸா இருக்கிறது மட்டும் இல்லாம அழகா இருக்கான், யங்கா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. திங்கியூ வெக்கப்பட்டு இங்க நின்னுட்டு இருக்கா. கீழே முட்டி போட்டு கைய நீட்டிட்டு என் கை மேல உன் காலை வச்சு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் சொல்றான். இதுக்குதான் சொல்றாங்க எல்லாரும், எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க வாழ்க்கையிலே பெரிய பிளெஸிங் நல்ல புருஷனா கல்யாணம் பண்றதுன்னு. கேட்கவா வேணும்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓவரா பண்ண மாதிரி உனக்கு தெரியலன்னு திங்கியூ கேட்க, நம்மளோட ஐடியாவே என்ன, அடுத்தவங்களை பேச வைக்கணும் அதானே, இதான் கரெக்டா இருக்கும்னு ஷாவ்லிங் சொல்றான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.